ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பெட்டகம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பீர்க்கங்காய் தோல் வச்சு ஒரு துவையல் தான் செய்ய போகிறோம். பீர்க்கங்காய் தோல் துவையல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். நான் ஒரு பீர்க்கங்காயை நல்லா கழுகி அதோட தோலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் 2-3 தண்ணி நல்லா அலசி வச்சுருக்கேன். இதில் நம்ம மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். அதோட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 5 போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 காஞ்ச வத்தல் எடுத்திருக்கேன். சின்னோண்டு சைஸில் நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். 3 வெள்ளைப்பூடை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கைப்பிடி அளவுக்கு கருவாயில் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு எடுத்து வச்சுருக்கேன். பீர்க்கங்காய் தோலை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ வர காய்கறி எல்லாத்துலேயுமே மருந்து கலந்து தான் நமக்கு தராங்க. அதனால ஒரு சேஃப்டிக்காக நம்ம மஞ்சள் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீர்க்கங்காய் தோலை நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் இதை நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி நம்ம வதக்க ஆரம்பிச்சுக்கலாம். இதை ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கருவாயிலையை சேர்த்துக்கலாம். துவையல் செய்யும்போது எப்பவும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கருவாயிலை சேர்த்துக்கோங்க. அதில் நிறைய சத்து இருக்கு நமக்கு. கருவாயிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க வெள்ளைப்பூடையும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச வத்தலையும் புளியையும் சேர்த்துக்கலாம். காஞ்ச வத்தலை ஃபர்ஸ்டே போட்டோம்னா நமக்கு சீக்கிரமா கரிஞ்சிரும். அதனால வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுல பீர்க்கங்காய் தோலை நம்ம சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள் தண்ணியை கீழே கொட்டிட்டு ஒரு தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் தோல் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுக்கலாம். அப்போனா நமக்கு தோல் சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பீர்க்கங்காய் தோல் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கப் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். துவையல் ரெசிபி எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாங்க. இது எங்கள் அப்பாவோட ஃபேவரட்டான ஒரு துவையல் ரெசிபி. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த துவையல் கொரப்பாக அரைச்சாதான் நல்லா இருக்கும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் துவையல் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா கொரப்பாக அரைச்சிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. டேஸ்ட் அதை விட சூப்பராக இருக்கும். இந்த துவையல் நமக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்து கூட அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த துவையல் நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அரைக்கும் போதே நீங்கள் பாதி வாயில் போட்டுருவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.